வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணே கலையருவி. சாத்தான்குளம் கேஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஒரு ரிட்டையர்டு ஏசிபி ராஜேந்திர ராஜா அவர்களோட இன்டர்வியூ பார்த்தேன். உண்மையிலேயுமேங்க, அவர் வேணால் இயேசுவாவோ புத்தராவோ காந்தியாவோ இருக்கலாம். நானோ இல்லை பிள்ளையும் கணவனையும் பறி கொடுத்த அந்த அம்மாவோ இல்லை சகோதரனையும் தந்தையும் பறி கொடுத்த அந்த பொண்ணோ அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தூக்கு தண்டனை சரியான தீர்ப்பு கிடையாது எல்லாத்துக்கும். மரணத்துக்கு தண்டனை மரணம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை ஒரு உள்ளே போய் ஆயுள் தண்டனை ஏதோ ஒரு கடுங்காவல் தண்டனை கொடுக்கும்போது உள்ளிருந்து ஞானியாகலாம், போதனை கொடுக்கலாம், புத்தகங்கள் எழுதலாம், வருங்காலம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தனை கொன்று அடித்து சித்திரவதை பண்ணி கொன்னவன் சொல்கிறத வெளில உள்ளவன் கேட்கணுமா? இது எனக்கு சரியாக படலை. என்ன மாதிரி நிறைய பேருக்கு அப்படி தோணலாம். ஆனால் ஒரு ரிட்டையர்டு ஏசிபியாக இருந்துட்டு அவர் எப்படி தான் இதை சொல்கிறாருன்னே தெரியலை. மனசாட்சி மனிதாபிமானம்னு ஒன்று அவர் இருக்கா என்னன்னே தெரில. 2 பேரை கண்ணு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி பையனுக்கு முன்னாடி அப்பாவையும் வச்சு அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. அதில் அவருக்கு இவர் பேசுகிறாரு. அவர் ஞானியாகலாம், போதனை கொடுக்கலாம், பல நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கலாம், 9 பேரும் 9 புத்தகங்கள் எழுதலாமா, அந்தளவுக்கு கூட திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான். முதல்ல இவர் எப்படி அவரோட சர்வீஸில் இருந்தாருன்னு தெரியல. என்னோட ஆதங்கம் இதை நான் சொன்னேன். இது என்னோட முற்றிலுமான தனிப்பட்ட கருத்து. இப்படியும் கூட இருப்பாங்களா? அதே சமயத்தில் இன்னொரு வழக்கறிஞர் அவர்கள் சொல்கிறாங்க சரியான தீர்ப்பு, சரியான தண்டனைன்னு. பார்வைகள் வேறுபடுற மாதிரி ஒரு வேளை ரிட்டையர்டு ஏசிபி அவர்களுக்கும் இது மேலே மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மெல்லாம் அவர் இயேசுவாகவே இருந்துட்டு போட்டோம், புத்தர் காந்தியாகவே நல்லவங்களாகவே இருந்துட்டு போட்டோம், நம்மெல்லாம் இந்த மாதிரி கொடூரவாதிகளாகவே இருப்போம்.